அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. தங்கத்தை மலைமலையாய் குவிக்கும் உலக நாடுகள், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டாப் 10 உலக நாடுகள், எந்தெந்த நாடுகள் தங்கத்தை மலைமலையாக குவிச்சிட்டு இருக்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவிற்கு அதில் எத்தனாவது இடம்ன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தங்கத்தை பற்றிய ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காரு. போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தங்கம் என்பது உலகில் எப்பொழுதும் பாதுகாப்பான ஒரு முதலீட்டாக பார்க்கப்படுகிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு சாமானிய மக்களுக்கு மட்டுமல்ல, அரசுகளும் கூட தங்கத்தை வாங்கி பாதுகாத்து வைக்கின்றன. ஒரு நாட்டில் அசாதாரண பொருளாதார சூழ்நிலை ஏற்படும் போது பெருமளவுக்கு தங்கத்தை வாங்கி வச்சா அது பிற்காலத்தில் உதவுன்றதுக்காக எல்லா நாடுகளும் இப்போ போட்டி போட்டுக்கொண்டு தங்கத்தை மலைமலையாக குவிச்சிட்டு இருக்கு. அப்படி உலகிலே அதிக அளவு தங்கத்தை வாங்கி வைத்துள்ள முதல் 10 நாடுகள் எந்தெந்த நாடுகள்ன்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தங்கத்தை மலைமலையாக குவிக்கும் உலக நாடுகளில் 10வது இடத்துல இருக்கிறது நெதர்லாண்ட்ஸ். இது ஒரு ஐரோப்பா கண்டத்தில் உள்ள ஒரு நாடு. இந்த பட்டியலில் இது 10வது இடத்துல இருக்குது. இந்த நாடு பார்க்கும்போது 612.45 டன்கள் தங்கம் கையிருப்பாக வச்சுருக்கு. இது 10வது இடத்துல இப்போதைக்கு இருக்குது. 9வது இடத்துல இருக்கிற நாடு ஜப்பான். இது ஒரு ஏஷியன் கண்ட்ரி, ஆசிய கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடு. இந்த நாடு 845.97 டன்கள் தங்கம் கையிருப்பாக வச்சிருக்கு. தங்கத்தை மலைமலையாக குவிக்கும் உலக நாடுகளில் 8வது இடத்துல இருக்கிற நாடு நம் தாய் திருநாடு இந்தியா. நம்மகிட்ட 876.18 டன்களை கையிருப்பாக இருக்கிறதுன்றதை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அறிக்கை மூலம் வெளியிட்டிருக்காங்க. தங்கத்தை மலைமலையாக குவிக்கும் உலக நாடுகளில் 7வது இடத்துல இருக்கிற நாடு சுவிட்சர்லாந்து. இது யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிற ஒரு நாடு, ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடு. இந்த நாடு 1039.94 டன்கள் தங்கம் இருப்பு வச்சிருக்கு. தங்கத்தை மலைமலையாக குவிக்கும் உலக நாடுகளில் 6th பொசிஷன், 6வது இடத்துல இருக்கிற நாடு சீனா. நமக்கு சரியான போட்டி நாடு. கைவசம் அவங்ககிட்ட 2279.56 டன்கள் தங்கம் கையிருப்பு இருக்குது அவங்ககிட்ட. இந்த வரிசையில் 5th பொசிஷனில் இருக்கிற நாடு 5வது வரிசையில் இருக்கிற நாடு ரஷ்யா. இவங்ககிட்ட 2335.85 டன்கள் தங்கம் கையிருப்பு இருக்குன்றது தெரிய வருது. தங்கத்தை மலைமலையாக குவிக்கும் உலக நாடுகளில் 4th பொசிஷன், 4வது இடத்துல இருக்கிற நாடு பிரான்ஸ். இது ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடு. இந்த நாடு 2437 டன்கள் தங்கம் கையிருப்பு வச்சிருக்கு. தங்கத்தை மலைமலையாக குவிக்கும் உலக நாடுகளில் 3வது இடத்துல இருக்கிற நாடு, 3rd பொசிஷனில் இருக்கிற நாடு இத்தாலி. இதுவும் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடு. இந்த நாடு 2451.84 டன்கள் தங்கம் கையிருப்பாக வச்சிருக்கு. தங்கத்தை மலைமலையாக குவிக்கும் உலக நாடுகளில் 2nd பொசிஷன் உள்ள நாடு ஜெர்மனி, மற்றொரு ஐரோப்பா நாடு. இந்த நாடு 3351.53 டன்கள் தங்கம் கையிருப்பாக வச்சிருக்கு. எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி தங்கத்தை மலைமலையாக குவிக்கும் உலக நாடுகளில் நம்பர் 1 பொசிஷன் உள்ள நாடு அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இது நார்த் அமெரிக்காவில் உள்ள ஒரு நாடு. இந்த நாடு 8133.46 டன்கள் தங்கம் கைவசம் வச்சிருக்கு. அதிகப்படியான தங்கம் இவங்க தான் வச்சுருக்காங்க, 8133.46 டன்கள். இந்த அட்டவணை பாருங்கள். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கோல்டு ரிசர்வ் பார்க்கும்போது 8133.46 டன்கள் கோல்டு ரிசர்வ் வச்சிருக்கு. இதில் ஹோல்டிங்ஸ் மட்டும் பார்க்கும்போது 100% ஹோல்டிங்ஸ் 74.97% தங்கமாகவே வச்சுருக்காங்க இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த ரீஜன் பார்க்கும்போது நார்த் அமெரிக்கா. 2nd பொசிஷனில் இருக்கிற ஜெர்மனி டோட்டல் கோல்டு ரிசர்வ் 3351.43 டன்கள். இதில் கோல்டு மட்டுமே ரிசர்வாக எவ்வளோ வச்சுருக்காங்க பார்க்கும்போது 74.39%. இது வெஸ்டர்ன் யூரோப்பை ரீஜனில் இருக்கு. 8th பொசிஷனில் இருக்கிற இந்தியா, நம் நாடான இந்தியா 8வது பொசிஷனில் 876.18 டன்ஸ் டோட்டலாக கையிருப்பு இருக்குது. இதில் ஹோல்டிங்ஸ், கோல்டு மட்டுமே ஹோல்டிங்ஸ் பார்க்கும்போது அது 11.35% இருக்குது, 11.35%. அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரீசெண்டாக
இப்போ சொல்லப்பட்ட 8133.46 டன்ஸ் கோல்டு ரிசர்வ் நம்மகிட்ட இருக்குன்றது சொல்லியிருக்கீங்க. இதை நான் வந்து ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஒத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த யூஎஸ் கோல்டு ஃபோர்ட் நாக்ஸ் FORTKNOX என்ற இடத்துல தான் வந்து பெருமளவுக்கு தங்கத்தை வந்து அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலி பார்க்கும்போது மிலிட்ரி பேஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. பெரும்பாலான தங்கத்தை வந்து இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. கோல்டு வால்ட் தங்க பெட்டகமே இங்கே தான் இருக்குது. இப்போ எதுக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொன்னார்னா, 1974க்கு பிறகு வந்து ப்ராப்பராகவே ஆடிட் பண்ணாமல் இருக்குது இந்த கோல்டு ரிசர்வ். இப்போ சொல்லக்கூடிய 8133.46 டன்ஸ் வந்து கோல்டு ரிசர்வ் ஆஃப் அமெரிக்கா வந்து ஆடிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து இது வந்து உறுதிப்படுத்தப்படும், இது வந்து கரெக்டாக தப்பான்னு. அது வரைக்கும் நான் வந்து இதை உறுதிப்படுத்த முடியாது என்று தீர்மானமாக சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் அமெரிக்காவோட உள்நாட்டு விவகாரம் என்ற போதிலும் இது இந்தியாவே பெருமளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்படின்னா, ஒருவேளை ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனில் 8133.46 டன்ஸ் இல்லை, அதோட குறைவாக தான் இருக்குது, ஒருவேளை 7000 டன் தான் இருக்குது, 6000 டன் தான் இப்போ வந்து கோல்டு ரிசர்வ் இருக்குன்றது ஆடிட் மூலமாக தெரிய வந்த நிலையில் பெருமளவு தங்கத்தை வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து வாங்க முன் வருவாங்க. அப்படி வாங்க முன் வரும்போது கோல்டு ப்ரைஸ் மறுபடியும் ஷூட்டப் ஆகும். ஏன்னா சப்ளை டிமாண்ட் பார்க்கும்போது சப்ளை காட்டிலும் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஒரு பொருளுக்கு 4 பேர் போட்டி போடும்போது அந்த பொருளோட விலை வந்து கண்டிப்பாக உயரும். இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஃபர்தராக ஒரு 2000 டன்னோ ஒரு 3000 டன்னோ மார்க்கெட்டில் வாங்கும்போது கோல்டு ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்ச காலமாக அமெரிக்கா கோல்டு வாங்குறத வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இதே மாதிரி வருங்காலத்திலேயும் அதே முடிவு எடுத்தால் நமக்கு நல்லது. இந்த வீடியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.